தமிழ் சினிமா பொறுத்தவரையில் ஃபிலிம் மேக்கருக்கும் ஆக்டருங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எந்த அளவு ப்ரெடிக்டபுளாக இருப்பாங்க, நாலேஜாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த படம் பார்க்கும்போது நம்ம பெரும்பாலும் வந்து கெஸ் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்பொழுது தமிழ் சினிமாவில் வர ஹீரோக்கள் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க நம்ம பார்த்தோம்னாக்க இதை நம்ம பேசியே ஆகணும். ஆக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் நாலேஜ் கூட இருக்காது. சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, ஃபாசிசம்னா என்ன, இப்படி வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை நிறைய படம் வந்து தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு போனாங்க. இதை பற்றின ஒரு பேசிக் புரிதலே இல்லாமல் எடுத்து அந்த படத்தில் வந்து கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவிலேயே இப்படி ஒரு டார்க் சைட் இருக்குது. எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஹீரோஸ்க்கு வந்து வேர்ல்டு வைடு பொலிட்டிக்கலை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அரவிந்த் சாமி, பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரியான ஆளுங்க அப்படின்னா உலக அரசியலும் சரி உள்ளூர் அரசியலும் சரி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்கிறவங்க இப்படி ஒரு பக்கம். நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ சொல்கிறாருன்னா அவர் சொன்னாக்கா ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு 0% நாலேஜ் வச்சுட்டு அவர் சொல்கிறது பூரா கண்மூடித்தனமாக நம்புகிற கூட்டம் வந்து இந்த சீரியல் ஆர்டிஸ்ட். அப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க சினிமாவிலே இந்த துணை நடிகர்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒரு உச்சபட்ச நடிகருக்கு வந்து கூடவே ஒரு தப்பான சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு சாபம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ் சினிமா ஹீரோக்கெல்லாம் யார் எங்கேருந்து வராங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஒருத்தர் கர்நாடகாலேருந்து வந்திருப்பாரு, ஒருத்தர் நார்த்லேருந்து வந்திருப்பாரு, இன்னொருத்தர் அந்த மொழியே இல்லாத வேற ஒரு இடத்துல வந்திருப்பாரு. ஆனால் பிரச்சனை வந்து அவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிறதுல. பட் தமிழில் படம் நடிக்கும் பொழுது அவங்க தமிழ் மக்களோட அரசியல் எப்படி புரிஞ்சிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லா படங்களையும் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்கா தமிழ் சினிமாவுடைய ஓகே